பைக்கோட ஓனர்கிட்ட இந்த பைக் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம். டூரிங் கிட் கொடுத்துருக்காங்க, இந்த விண்ட்ஸ்க்ரீன், நக்கிள் கார்டு, கேரியர், லக்கேஜ் கேரியர், இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா ப்ரோ? இந்த டாமினர் 400 வச்சு உங்களால் சிட்டிக்குள்ளே சர்வே பண்ண முடியுதா? சிட்டி யூசேஜுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? எனக்கு இன்ஜின் ஹீட் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே இருக்குது ப்ரோ. ஓகே, 400 வச்சுருந்தா நீங்கள் ஒரு மிருகத்தை அங்கே பார்க்கலாம், பைபாஸில் பார்க்கலாம். ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினைக்க உங்களால் வாங்க முடியுமா ப்ரோ இந்த பைக்கை? இதான் மைலேஜ் அப்படின்னு கரெக்டாக சொன்னால் 20 தான் ப்ரோ கரெக்டாக கொடுக்கும். அதான் டூரர் ப்ரோ. நீங்கள் மதுரை ஸ்டார்ட் பண்ணால் சென்னைக்கு போய் நிப்பாட்டிக்கலாம். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தான் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த மாதிரி ஆஃப் ஆனால் ஒரு 20 டைம்ஸ் கிட்ட பைக்கை ஒன் டேல 20 டைம்ஸ் செல்ஃப் அடிச்சிருக்கேன். ஏன்டா பைக் எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு கூட மனசே போய் ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. மக்களே, இன்றைக்கி நம்ம பஜாஜ் டாமினர் 400ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து இந்த டாமினர் 400 ஓனர் மிஸ்டர் அஜய் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, நல்லாங்களா? நல்லா இருக்கேன். ஸோ டாமினர் 400ன்ற ஒரு பைக் வந்து ஒரு நல்ல டூரர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த டூரரில் வந்து இப்போ டாமினர் வந்து இது டூரர் பைக் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி நக்கிள் கார்டு, அதுக்கப்புறம் விண்ட்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் லக்கேஜ் கேரியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூரராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கோட ஓனர்கிட்ட இந்த பைக் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம். ப்ரோ, ஃபஸ்ட்டு டாமினர் 400 ஏன் ப்ரோ சூஸ் பண்ணீங்க? ப்ரோ, நான் வந்து லாங் டிரைவ் அதிகமாக போவேன் ப்ரோ. ஓகே, எனக்கு மைலேஜ் வைஸ்ன்ற விட ஒரு கம்ஃபர்ட் வேணும். ஓகே ஓகே ஓகே. இல்லாமல் நான் வந்து யூடியூப் சேனலில் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அங்கே கேட்கும் போதுமே பார்த்தீங்கன்னா டாமினர் 400 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாமினர் 400ங்க, ஏன்னா V4, டாமினர் 250, இந்த டாமினர் 400 மூணுமே சாய்ஸ் கொடுத்தேன். ஓகே, சில பேர் V4 நிறைய பேர் வந்துச்சு, 50% வந்துச்சு, இது 80% வந்துச்சு. சரி, ஓகே, எல்லா பேரும் சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் எடுத்தேன். இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. டாமினர் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா செக்மெண்ட்டில் வந்து 400cc நிறையா இருக்குது. KTMல டியூக் 390 இருக்குது, அதுவும் நல்ல டூரிங்க்கு நல்லா இருக்கும். ஆமாம், அதை விட்டுட்டு டாமினர் அப்படின்றது V4ஓட கம்பேர் பண்ணி வாங்கியிருக்கீங்க. V4 கம்பேர்ன்ற விட அது வந்து மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, பரவாயில்ல, ஆவரேஜாக மைலேஜ் ஒரு 40+ கிடைக்கும், ஒரு 40 கிடைக்கும் கரெக்டாக. இது எனக்கு வந்து கம்ஃபர்ட் நல்லா கிடைக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வச்சு மேஜராக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது போக அட்வென்ச்சர் 390 வந்து நீங்கள் சொன்ன டியூக் 390 விட அட்வென்ச்சர் 390 இன்னமும் கொஞ்சம் லாங் டிரைவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட்வென்ச்சர் பைக், அட்வென்ச்சர் அதை வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 250 இருந்தாலும் அதே தான். சரி, இந்த இது போகிறதுக்கு நம்ம டாமினர் 400 நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான் ஓன் பண்ணிக்கிறேன். 220 RS 200, இப்போ வந்து டாமினர் 400 பஜாஜ்லேயே வரீங்க. பஜாஜ்லேயே கரெக்டாக அது என்னன்னு தெரியல, கரெக்டாக பஜாஜ்லேயே லைனப்பாக வந்துகிட்டு இருக்கேன் நான். அப்படிங்கும்போது பஜாஜே எடுப்போம் தான். பஜாஜே எடுத்தேன். இது வரைக்கும் எந்த கம்பெனி எனக்கு வந்ததில்லை, இன்ஜின் எதுவும் வந்ததில்லை. டாமினர் 250 இருக்கட்டும், அந்த பைக் அதர்வைஸ் எந்த பைக் பழைய பைக்கில் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வந்ததில்லை. இந்த பைக் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த பைக் டாமினர் 400 சூஸ் பண்ணியிருக்கேன் நான். சூப்பர் ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ வந்து டூரிங் கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ. ஆமாம், டூரிங் கிட் கொடுத்துருக்காங்க, இந்த விண்ட்ஸ்க்ரீன், நக்கிள் கார்டு, கேரியர், லக்கேஜ் கேரியர், இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா ப்ரோ? 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. இது வந்து நார்மலாக ஒரு பேஷன் பின்னாடி கொஞ்சம் லைட்டாக தள்ளி உட்காரும்போது இது நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணா. ஓகே ஓகே. அம்மா வந்து அதே சொன்னாங்க, அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். பைபாஸில் போனோம், இப்போ தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி போனோம். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குடா. இது வந்து உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல. நீ ஏதோ ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் டாமினர் 400 வந்து இப்படி அவனுக்கு கரெக்டாக உட்காரக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல. சூப்பராக இருக்குன்னு அம்மா உண்மையாகவே சொன்னாங்க. அதை நான் அப்படியே தான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேக்கில் என்ன ஒரே ஒன்று லேடிஸ் உட்கார மாதிரி கால் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் ஹேண்ட் கார்டில் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விண்ட் ஸ்க்ரீன் மட்டுமே அதே மாதிரி நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ டாகும் அம்மா நானும் பார்த்தீங்கன்னா 3 பேர் போனோம். டாக் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருந்துச்சு, கரெக்டாக இங்கேக்குள்ள ஹேண்ட் பேக்கிட்ட படுத்துருச்சு. அவ்வளோ ஒரு க்ரூஸ் பண்ணும்போது அது பாட்டு அசால்ட்டாக டாகு ஒரு எதுவுமே பயப்படலை. யார் வந்து யார் அது கூடயே வரல, டாக் கிட்டே வரல. அது பாட்டு நான் ஒரு 10ல் போகிற மாதிரி எப்படி உட்காந்தோமோ அது மாதிரி அசையாமல் உட்காந்துருந்துச்சு. சூப்பர். அதுவைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. விண்ட்ஷீல்டு எல்லாமே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது, பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்குமே. சூப்பர் ப்ரோ. இந்த டாமினர் 400 வச்சு உங்களால் சிட்டிக்குள்ளே சர்வே பண்ண முடியுதா? சிட்டி யூசேஜுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? சிட்டி யூசேஜுக்கு ஓகே தான் ப்ரோ. கொஞ்சம் பவர்ஃபுல் பைக்கு, ஸோ பார்த்து தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். லைட்டாக த்ராட்டில் பண்ணால் கூட ஒரு பைக்கை இடிக்கிற அளவு கிட்ட போயிடுது. புல்லிங் பவர் அப்படி இருக்குது. அப்படி புல்லிங் பவர் அந்த அளவுக்கு இருக்குது பைக்கில். ஓகே. ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ப்ரோ ஓட்டணும். நீங்கள் டிராஃபிக்கோ சரி சிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பைக்கை நீங்கள் ஓட்டி ஹேண்டில் பண்ணணும். ஓகே ப்ரோ. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரோ, இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது? இதனால் எதுவும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் வெயிட் ஒரு 100 இருக்கவங்கள கூட ஏற்றிருக்கேன் ஒரு தடவை. நல்ல வெயிட் அவங்கள ஏற்றிட்டு ஒரு நல்ல ஸ்பீட் பிரேக்கர் தான். நான் கன்ஃபார்ம் தட்டிடும்னு நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல, ஒரு தடவை கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தட்டினதே கிடையாது. நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. அப்படி தட்டினாலுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கீழே ஷீல்டு தான் போட்டுருக்காங்க. நம்ம நேராக இன்ஜினுக்கு எதுவும் அடிபடாது, பென் பைப்புக்கும் எதுவுமே அடிபடாது. டேரெக்டாக அந்த டேஷ் பிளேட்டில் தான் அடிக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி ப்ரோ. இப்போ வந்து ஹைவே சிட்டி சொல்லிட்டீங்க, சிட்டியோட தாண்டி இந்த வண்டியோட கேட்டகரி டூரர் நம்ம ஹைவே க்ரூசிங்க்கு எப்படி இருக்குது?
ப்ரோ க்ரூசிங்க்கு நீங்கள் ஒரு 110 கூட நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் ப்ரோ. பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஆள் வச்சுன்னா ஒரு 110 120 நார்மலாக க்ரூஸ் பண்ணலாம். ஓகே. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஒரு 140, நீங்கள் மைலேஜ் வந்து கணக்கு பார்க்கலன்னா ஒரு 140 150 கூட க்ரூஸ் பண்ணலாம் ப்ரோ. க்ரூஸ் பண்ணலாம். அந்தளவு சாலிடாக ஒரு பைக் ஸ்ட்ரெச் அடிச்சோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகே. ஒரு வாபிள் இல்லாமல் எந்த விதமான ஸ்டேபிளாக போகும். ஸ்டேபிளாக அப்படியே போகும் உங்களுக்கு. எந்த ஒரு வண்டி கிராஸ் ஆனாலுமே உங்களுக்கு ஷேக்கிங் இருக்காது. இருக்காது. ஹைவே நல்லா இருக்கும். கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? கார்னரில் பண்ணும்போது வெயிட் அதிகமாக இருக்க போது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுதா? ப்ரோ கண்டிப்பாக முடியும் ப்ரோ. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கரெக்டான வெயிட்டு நம்ம வெயிட்டும் சேர்த்து ஒரு நார்மல் கார்னரிங் ஓகே ப்ரோ. எக்ஸ்ட்ரீமாக கார்னரிங் பண்ணோன்னா கொஞ்சம் அன்சேஃப்டி தான் ப்ரோ. கஷ்டம் தான். இப்போ இந்த இன்னொரு விஷயம் என்ன ப்ரோ, சிட்டிக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கு வெயிட், இந்த வண்டியோட வெயிட் அதிகம், வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதா ப்ரோ? ப்ரோ வெயிட் பேலன்ஸோட லாங் டிரைவாக இருந்தாலும் சரி, சிட்டி ரைடாக இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட்டாக ஓட்ட முடியும் நம்மளால். வெயிட்டும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே. பட் ஒரு பார்க்கிங் நிப்பாட்டி ஒரு வெயிட் லெஸ்ஸாக இருக்கவங்க, கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கவங்க இழுக்கணும் பின்னாடி. கண்டிப்பாக இன்னொரு ஆள் பின்னாடி இழுக்கணும். இவங்களுமே ரொம்ப புஷ் பண்ணி இங்கே கொண்டுட்டு வரணும் வண்டியை. கண்டிப்பாக வெளியே கொண்டு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க ஒரு நார்மல் ரோட்டில் நிப்பாட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. மேடு பாதை நிப்பாட்டினா கண்டிப்பாக இன்னொரு ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் ப்ரோ. ஏன்னா அந்தளவு வெயிட் 200 கிலோ வெயிட் வண்டி. சரி சரி சரி. அதனால் வெயிட் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வெயிட் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது. ஒரு டர்ன் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஹெவியாகவே ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் இன்ஜின். இந்த டாமினர் 400 இன்ஜின் வந்து ஒரு 400cc இன்ஜின் சிட்டி பர்பஸில் ஓட்டுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? ப்ரோ சிட்டிக்கு வந்து இந்த ஸ்பீடு அதிகம் தான். ஓகே. ஒரு 200cc அதுக்கு போதும் சிட்டிக்குள்ளே. ஆனால் 400cc நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நார்மலாக தான் ப்ரோ நீங்கள் போக முடியும். ஏன்னா தேர்ட் கியரை கூட போட்டாலுமே உங்களுக்கு ஓவர் ஸ்பீட் ஆயிரும். ஓகே. ஸ்பீடு அதிகமாக செகண்ட் கியரில் தான் நல்லாவே ஒரு க்ரூஸ் பண்ண போக முடியும். சிட்டிக்குள்ளே ஒரு நார்மலாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுதுன்றீங்க. ஆமாம் ப்ரோ, ரொம்ப பவர்ஃபுல். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பைக் இந்த சிசி ஓட்டி பழகினவங்களுக்கு ஓகே. ஓகே. புதுசாக 400cc வராங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. இந்த இன்ஜினோட ஹீட்டிங் ப்ரோ, இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டிங்? ஏன்னா இந்த டாமினர் ரிவ்யூவில் நான் பார்த்தேன்னா இன்ஜின் ஹீட் ஆச்சு. உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது ப்ரோ? எனக்கு இன்ஜின் ஹீட் பார்த்தீங்கன்னா ஹெவியாகவே இருக்குது ப்ரோ. ஓகே. அதர்வைஸ் எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்காமல் எனக்கு தனியாக ஒரு ஃபீலிங்கு. பைக் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நம்ம போயிட்டு அப் அண்ட் டவுனே 5 கிலோமீட்டர்னாலுமே இன்ஜின் ஹீட் பார்த்தீங்கன்னா ஓவராக ப்ரொடியூஸ் ஆகுது. ரேடியேட்டர் சவுண்டும் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்லாவே ஹீட் ஆகுது ப்ரோ. சாக்ஸ் போட்டால் கண்டிப்பாக அந்த ஃபீல் நல்லா பண்ண முடியும். ஒரு ஜீனு இல்லை நார்மல் ஃபேன் போட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது கண்டிப்பாக. ஆனால் ஒரு லாங் ட்ராவல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டே தெரியாது. ஓகே ப்ரோ. இன்ஜின் வந்து சிட்டிக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கு இன்ஜின் வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றேன். ஹைவே போனோம்னா அது டூரர்னும் போது ஹைவேக்கு எப்படி ப்ரோ இருக்குது? ஹைவேல வந்து ஓகே ப்ரோ, ஹைவேக்கு தான் ப்ரோ இதோட பர்ஃபார்மன்ஸே அங்கே தான் வெளியே வரும். ஓகே. சிட்டிக்குள்ளே இது ஒரு சின்ன பைக் மாதிரி தான். ஓகே. எல்லா பைக் மாதிரி தான் இதுவும். பைபாஸ் தொட்டால் தான் இதோட பர்ஃபார்மன்ஸ்ன்றதே அப்படியே ஒரு மிருகம் மாதிரி வெளியே வரும். அப்படியே பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே. 400 வச்சுருந்தா நீங்கள் ஒரு மிருகத்தை அங்கே பார்க்கலாம், பைபாஸில் பார்க்கலாம். ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பைக் வாங்கிட்டு ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால வாங்க முடியுமா ப்ரோ இந்த பைக்கை? ப்ரோ கன்ஃபார்ம் முடியும் ப்ரோ. நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு கம்ஃபர்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது ப்ரோ. நான் அம்மா நான் டாக் ஸோ 3 பேருமே போகும்போது டாகுக்கும் சரி விண்ட்லாஸ்ட் எதுவுமே வரல. அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு லக்கேஜ் கேரியரு. ஸோ இதில் இருக்க இந்த ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பேக்கில் வர விடாமல் அப்படி கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிது. சேஃபாக இருக்குது, நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. என்ன ஒரு மைனஸ்னால் கீழே கால் வைக்க லேடிஸ் வந்து ஃபுட் பேக்ஸ் இல்லை. அந்த ஒன்றே தான் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது சிட்டிக்குள்ளே? ப்ரோ சிட்டிக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 25 ப்ரோ. ஓகே. லோவாக இதான் மைலேஜ் அப்படின்னு கரெக்டாக சொன்னால் 20 தான் ப்ரோ கரெக்டாக கொடுக்கும். 20 தான் ரொம்ப கம்மியான மைலேஜில் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. இது வந்து நீங்கள் நார்மல் ஸ்பீடில் ஓட்டினாலுமே சரி, கொஞ்சம் அடிச்சு ஓட்டினாலும் சரி, 20 to 25 தான் இதோட மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்கும். அவ்வளோதான் தரும். அதுவே ஹைவே போயிட்டோம்னா ப்ரோ, ஹைவே போயிட்டா யாருமே நம்ப மாட்டீங்க, 400cc 35 மைலேஜ் கொடுக்குது ப்ரோ. இது 35 கொடுக்கும். ஆமாம் ப்ரோ. சிட்டிக்கு வந்து நம்ம 20 35 நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இது வந்து எனக்குமே அப்போலாம் ஒரு டவுட் ஆச்சு, என்ன சிட்டிக்குள்ள 20 25 தான் கொடுக்குது, ஹைவேல 40 கொடுக்குது அப்படின்னு. ஓகே. இப்போ கூட நான் உங்க கூட இந்த வீடியோக்கு வரும்போது 27 அப்ராக்சிமேட் மைலேஜ் காமிச்சு, ஆவரேஜ் மைலேஜ். ஆனால் 25 எனக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ வரும்போது. அதே பைபாஸ் பார்த்தீங்கன்னா 42 காட்டும் உங்களுக்கு, 35 37 கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுத்துடலாம். நீங்கள் ஒரு 120 க்ரூஸ் பண்ணால் அதுக்கு மேலே போனீங்கன்னா 30 அந்த இது டவுன் ஆகும். அதான் டூரர் ப்ரோ. ஓகே ஓகே சரி ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது இந்த வண்டியில்? ப்ரோ ரைடருக்கும் சரி பிள்ளைனுக்கும் சரி பக்காவாக இருக்குது ப்ரோ. எந்த ஒரு குறையுமே எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே சொல்ல முடியாது ஒரு கம்ஃபர்ட்டில். ஓகே. பொசிஷன் ப்ரோ, ரைடிங் பொசிஷன் ப்ரோ அக்ரெசிவ் கிடையாது ப்ரோ.
அட்வென்ச்சர் கிடையாது ப்ரோ. ஓகே. ஒரு டூரருக்கு ஹேண்ட் பெயின் ஆகாமல் எப்படி வண்டி ஓட்டலாம்னா டாமினர் கற்றுக்கலாம் ப்ரோ. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான இப்படி உட்காந்துன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு 400 கிலோமீட்டர்னா 300 கிலோமீட்டர் நீங்கள் சாலிடாக அடிச்சு போயிடலாம். அப்படியே போயிடலாம். டேங்க் ஃபுல்க்கு மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே. அதுக்கு மட்டும் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சபடி நீங்கள் பாட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி சென்னை போயிடலாம். இங்கே மதுரை ஸ்டார்ட் பண்ணால் சென்னைக்கு போய் நிப்பாட்டிடலாம். ஓ சூப்பர். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியை வச்சு நீங்கள் கிளைம் பண்ண டாப் ஸ்பீட்? நான் வந்து 160 போயிருக்கேன் ப்ரோ. 150 160 தான் நான் அதோட டாப் ஸ்பீடு அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் வந்து அவ்வளோதான் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஏறும். நான் வந்து எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு 150 160 நான் வந்து டாப் ஸ்பீடு அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. சிட்டிக்குள்ளே 70 80 அதுக்கு மேலே கண்டிப்பாக தான். ஆவரேஜ் ஸ்பீட் ஓட்டிருக்கீங்க. ஆமாம் அவ்வளோதான். ஓகே. சரி ப்ரோ, நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறாங்க? ப்ரோ அதர்வைஸ் மற்ற சிட்டியில் எப்படின்னு தெரியல. அது மதுரையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூம் நேம் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு தப்புனால எல்லா பேருமே மொத்தமாக மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ரொம்ப பேடு ப்ரோ. எதனால பேடு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? சர்வீஸ் வந்து கரெக்டாகவும் இல்லை. ஓகே. டெலிவரியுமே கரெக்டாக கிடையாது ப்ரோ. 10 o'clock நாங்கள் ஷோரூம் போனோம். நான் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெலிவரி எடுக்க பைக்கை கிட்டத்தட்ட ஒரு 5 hours உட்கார வச்சுட்டாங்க. 10 மணிக்கு பைக்கை எடுக்க போகிறோம், 2 மணிக்கு பைக் கையில் கொடுத்தாங்க ப்ரோ. 2 மணி? அவ்வளோ நேரம் என்ன ப்ரோ பண்ணாங்க? உள்ளே போய் 10 o'clock பைக் என்னாச்சு அப்படின்னா ப்ரோ ரெடி ஆகிட்டு ப்ரோ 5 நிமிஷம் உட்காருங்க. நாங்கள் அரை மணி நேரம் கழிச்சு கேட்கணும். அதே தான் சொன்னாங்க. என்னென்னு பைக்கை கீழே போய் பார்த்தோம் பெட்ரோல் இல்லை. ஓ. செகண்ட் ஒன் என்ன காரணம் சொன்னாங்கன்னா ப்ரோ மேலே ஏற்ற மேன் பவர் இல்லை, நீங்கள் மேலே நிற்கிற வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிங்களா அப்படின்னாங்க. ஸோ இது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க கஸ்டமர் சர்வீஸை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரோ. இது வந்து இன்னொரு பைக்கை தூக்கிட்டு இதான் அவங்க பைக் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா? கீழே நம்ம பேர் போட்டு கரெக்டாக நான் போகிறேன், அஜயின் பேர் போட்டு என்னோட பேர் அஜய், அஜயின் பேர் போட்டு என்னோட பைக் நிற்கிது கீழே. மேலே வரேன் அவங்க சொல்கிறேன் ப்ரோ நீங்கள் இந்த பைக்கை கூட எடுத்துக்கோங்க ப்ரோ, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் ப்ரோ. ப்ரோ எனக்கு வேணும், அதான் வேணும். இது வந்து நிறைய பேர் சொல்கிறேன் தப்பா தெரியும், நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. எனக்கு புது பைக் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு. சரி ப்ரோன்ட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து கீழே நிப்பாடிக்காங்க. பைக்கை கூட்டிகிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே நிப்பாடி வச்சுருக்காங்க. உருட்டிகிட்டே வந்து இங்கேருந்து மாடி இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஷோரூம். கீழே வந்து டிஸ்பிளேக்கு நிப்பாடி வச்சுருப்பாங்க. ஓகே. அங்கேருந்து அங்கே ஏற்றுறதுக்கு கரெக்டாக ஒரு ஃப்ளோர் கிடையாது. ஆள் இப்படி அழகர் தூக்கின மாதிரி தூக்கிட்டு தான் போய் அங்கே இறக்கணும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டாங்க ப்ரோ. இங்கேருந்து ஒரு 7 பேர் தூக்கியிருப்பாங்க வண்டியை. 7 பேர் தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆக்கிடுறாங்க ப்ரோ. அங்கேயுமே பைக்கை இருந்து ஏற்றுறதுக்கு ஒரு ப்ரோ ரொம்ப அப்படி ஒரு ஒஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. என்னோட டெலிவரி வீடியோ இருக்கும், அது சும்மா கொஞ்சம் அதுவுமே வீடியோவே நான் எடுக்கலை. இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆன போது மனசே விட்டுருவோம், வீடியோ எடுக்கிற மனசை கூட விட்டுருவோம். ஏன்னா வீடியோவே எடுக்கலை, வீடியோவில் புலம்பி தள்ளியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ மேலே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. சரி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. டெலிவரி கரெக்டாகவே ரெஸ்பான்ஸ் கிடையாது ஷோரூமில். ஓகே. அந்தளவு பேடாக தான் ப்ரோ கொடுத்தாங்க எனக்கு டெலிவரி. சரி ஓகே. ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஆஃப்டர் சேல்ஸ் ப்ரோ, சர்வீஸ்னும் போது இந்த பைக்கில் இது வரைக்கும் நீங்கள் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ரோ இன்ஜின் இது சரி ப்ரோ, ஹீட்டும் சரி நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சு. அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, அது சிசிக்கு அந்த தான் கொடுக்கும். ஓகே. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஹீட் ஆகுது. எதுனாலே இது தெரியல எனக்கு. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தான் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் டாமினர் யாருமே வந்தது கிடையாது. எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். செகண்ட் ஒன் இந்த சென்சார்லையுமே நிறையா இது இருக்குது. இந்த ஹீட்டாகவும் சரி, டேங்க்கில் ஹீட் ஆகிறதும் சரி, நிறையாவே ப்ராப்ளம் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் ப்ரோ? ப்ரோ சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15ல் சென்சார் வீக்காக இருக்கனால அந்த சென்சார் போச்சு, மொத்தமாகவே போச்சு. ஒரு 15ல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பைக் ஆஃப் ஆகிடுங்க. ஒரு 15 10 அந்த மாதிரி இருக்கும்போது பைக் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். கேடிஎம் பைக்கில் வராது, கேடிஎம்ல பைக்கில் வரையவே இஷ்யூ நம்ம பைக்லேயே வருது. அது பஜாஜ் டாமினரில் ஃபஸ்ட் டைம் நான் தான் முதல். ஏன்னா ஆர்எஸ்க்கு நிறைய பேருக்கு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட இந்த ப்ராப்ளம் ஓடிட்டே தான் இருக்குது. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் கொண்டு போனீங்களா சர்வீஸ் சென்டருக்கு? சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன் ப்ரோ. கொண்டு போகும்போது டெலிவரி எடுத்து அப்போயே ஒரு மணி நேரத்துலேயே கொண்டு போனேன். ப்ரோ நாளைக்கு வாங்க ப்ரோ, இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. என்கிட்ட வண்டியில் ப்ரோ நான் நாளைக்கு தானேன்ட்டு நானே 4 கழிச்சு தான் கொடுத்தேன். 4 கழிச்சு ஒரு 6 மணி போல் கொடுத்தேன் ப்ரோ. 4 கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி போல் நைட்டு கொடுத்தேன். அவங்கள்ட்ட காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பயுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு. இது வந்து யாருமே ஃபேஸ் பண்ணிக்க மாட்டாங்க, நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆஃப் ஆனால் ஒரு 20 டைம்ஸ் கிட்ட பைக்கை ஒன் டேல 20 டைம்ஸ் செல்ஃப் அடிச்சிருக்காங்க. 20 தடவை கிட்ட செல்ஃப் அடிச்சிருக்கோம். ஏன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா பேக்கில் வண்டி வருது, நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிரும், இல்லை ஏதாவது ஒன்று ஆயிரும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நான் ஓவர செல்ஃப் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். பைக்கை டெலிவரி எடுத்து அந்த சர்வீஸ் பண்ணி டெலிவரி எடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலாக டேங்கே இல்லை, ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லை. 8 லிட்டர் இருந்துச்சு, ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஓடிக்கும் மொத்தத்துக்கு. இது வந்து நம்ப முடியல என்னாலையுமே. இந்த ப்ராப்ளம் இருக்கனால ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆனாலும் இன்ஜின் ஹீட் ஆகி பெட்ரோல் கொஞ்சிருக்கும் அப்படின்னு நானே ஏதோ நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டேன் ப்ரோ. அங்கேருந்து பெட்ரோல் பல்க் பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்து டோப் போட்டு கூட்டிகிட்டு போனாங்க ப்ரோ. கூட்டிகிட்டு போயிட்டு பெட்ரோல் போடுறோம். சரிங்க ப்ரோ நீங்கள் போங்க, நான் 6 மணி வரைக்கும் செல்ஃப் அடிக்கிறேன். பேட்டரி உட்காந்துருச்சு. சுத்தமாக பார்த்தீங்கன்னா பைக்கே ஆன் ஆகலை. ஏன்டா பைக் எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு கூட மனசே போய் ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு.
ஏன்னா ஆல்ரெடி நிறையவே ஃபேஸ் பண்ணி தான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பைக் கொடுக்காம அந்த ஃபேஸ் பண்ணி இப்போ புதுசாக பழைய பைக் எடுத்திருக்கேன் நான் ஃபுல்லாகவே. நான் இது வரைக்குமே பழைய பைக் தான் நான் யூஸ் பண்ணேன். இது புதுசு நான் எடுத்தது இப்போ தான் பிராண்ட் நியூ. இப்போ தான் நான் அப்பயுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு இது ஆனோடனே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே மனசே விட்டுட்டேன் ப்ரோ சுத்தமாக. செல்ஃபு உட்காந்துருச்சுன்னாங்க திருப்பி ஷோரூம் உருட்டிட்டு இங்கே தள்ள முடியாமல் தள்ளிட்டேன். ஏன்னா 200 கிலோ தள்ள முடியாது. ஊட்டிட்டு போய் நிப்பாட்டேன் ப்ரோ செல்ஃபு போச்சு ப்ரோ, அது பேட்டரி போச்சு அப்படின்னு திருப்பி ரெடிமேட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் கரெக்டாக ப்ரோ இப்போ ஓடி கரெக்டாக ஓடி. ஆனால் இந்த விஷயம் அதுக்கப்புறம் வரல. இதுக்கப்புறம் இன்னும் வரல. ஓகே. இந்த பைக்கில் நீங்கள் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் சொன்னதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் அதில் பின் பண்ணி சொல்லணும்னா ஒரு 5 லிஸ்ட் பண்ண. அட்வான்டேஜஸ் என்னென்ன சொல்லுவீங்க ப்ரோ? அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு ஹெட்லாம்ப் ப்ரோ. ஹெட்லைட்டு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி ப்ரோ, அப்படி ஒரு விசிபிலிட்டி இருக்குது ப்ரோ. ஹெட்லைட் விசிபிலிட்டி அவ்வளோ ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஓகே. செகண்ட் ஒன் மிரர் ப்ரோ. கண்டிப்பாக மிரர் அந்த ஒரு அந்த மிரர் லைட் ஆட்டினா மொத்த பைக்கே சேர்ந்து ஆடுற அளவுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. எல்லாரும் வெயிட்டான பர்சனை வச்சு நான் அடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட இவ்வளோ நாள் இல்லை ஒரு தடவை கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தட்டினதே கிடையாது. ஓகே திருப்பிக்கு. ஓகே ப்ரோ. அட்வான்டேஜ்லாம் நிறைய சொல்கிறீங்க, கம்ஃபர்ட்டுமே உங்களுக்கு அட்வான்டேஜ்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக கம்ஃபர்ட்டுமே அட்வான்டேஜ் தான் எனக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பிடிக்காத விஷயங்கள் இது வந்து யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு ஹேண்ட் கார்டு ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நினைக்கும். ஏன்னா பக்கத்தில் வரும்போது இந்த சைடு கைட்டாக லைட்டாக அடி வாங்க. ஹேண்ட் கார்டுன்னு கைக்கு சேஃப்டி சேஃப்டி கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ஒரு அளவு சேஃப்டியாக இருக்கும். ஓகே. பாதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃப்டி தான் ப்ரோ. செகண்ட் ஒன் இந்த சென்சார் ப்ராப்ளம் தான் ப்ரோ. எனக்கு மெயினான இந்த ப்ராப்ளமே இந்த சென்சார் ப்ராப்ளம் தான் ப்ரோ இருக்கையிலே. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வைசர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். குவாலிட்டி கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த பிடிச்சி ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த வந்து சரியாக உட்கார ஃபிட்டிங் கரெக்டாக உட்காராம ஒரு ஆடுற மாதிரி ஒரு ஷேக்கிங் இருக்குது அந்த வைசரில். சரி. ஸோ இந்த பைக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் ப்ரோ? ப்ரைஸ் 2,70,000 வந்துச்சு ப்ரோ. 2,70,000 வந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ அவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு எனக்கு. ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்களா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, வேல்யூ ஃபார் மணி ப்ரோ இது. ஏன்னா ஃபுல் டூரிங் செட்டப் இருக்குது. இப்போ நம்ம வாங்க வேண்டியது பைக்கு ஒரு டூர் போகிறோம்னா ஒரு மொபைல் ஹோல்டரு அதான் ப்ரோ, வேறு எதுவுமே தேவையில்ல. அது மாட்டேன் அப்புறம் அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பூராமே அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் சார்ஜர் கேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. சார்ஜ் நம்ம போட்டுக்க நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஹோல்டர் மட்டும் போட்டோம்னா அப்படியே டூரிங் எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ரோ. அதனால் உங்களுக்கு ஒர்க் ஃபார் மணியாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே சரி ப்ரோ. ஃபைனல் கொஸ்டின், இந்த வண்டியை வந்து வாங்கணும், டாமினர் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா வாங்கலாமா வேணாமா, இல்லை ஏன் இந்த வண்டியை வாங்கணுன்றதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் என்ன ப்ரோ? 3 lakhsக்குள்ளே இந்த ஒரு சிசிக்கு இப்படி ஒரு கம்ஃபர்ட் எதுவுமே எந்த பைக்குமே கிடையாது, இன்க்ளூடிங் 390 இருக்கும். ஸோ 3 lakhs above தான் போகும். டியூட்டியில் வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக கிடையவே கிடையாது ப்ரோ. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் பைக். ஸோ 200cc வரவங்க இதை கூட ஓட்டிக்கலாம், ஒரு அளவுக்கு ஓட்டி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓவர் புல்லிங் சேஃப்டி கிடையாது, ஓவர் ஆக்சிடென்ட் கன்ஃபார்ம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் க்ரூசருக்கு தரமான ஸ்பீடு ப்ரோ. 130 இருந்தாலும் சரி மைலேஜ் தரும். அது மைலேஜ் அவ்வளோ கிடைக்காது. இந்த பைக்கு பெஸ்ட்டான பைக் ப்ரோ 3 lakhsக்குள்ளனா. ஓகே. ஏன்னா ஹைவேயோட பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம், சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம், நார்மல் பர்சன் மேனேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. சரி ப்ரோ. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ப்ரோ. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த டாமினர் 400 ஓவரால் டீட்டெயிலான ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அஜய் ப்ரோட்ட கேட்டோம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். இந்த டாமினர் 400 வாங்கலாமா, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், அஜய் ப்ரோ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். அவரோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவரோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Automotive enthusiast சேனல். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் ஒன்று சந்திக்கிறேன். Until then, bye.